இந்த பட்டறையினுடைய நோக்கம் எழுதுவதை எவ்வாறு நாம் தொடங்குவது என்பதுதான். எழுத்திலே ஒரு சின்ன பிடிமானம் இருக்கிறது. எழுதத் தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்போம். எனக்கு தெரிந்து ஒரு சிலரை தவிர வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டே இருந்தவர்கள் தான் அதிகம். 94 வயதில் கூட குளிர்ந்த நீரால் தன்னுடைய கண்களை கழுவிக்கொண்டு படிப்பதையும் எழுதுவதையும் மேற்கொண்டார் பெர்னார்ட் ஷா என்று படிக்கிறோம். 2 பேர்தான் எனக்கு தெரிந்து நான் எழுதிவிட்டேன், இனி எழுதப் போவதில்லை என்று முடிவெடுத்தவர்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய டெம்பஸ்ட் நாடகத்தை எழுதிய பிறகு நான் எழுதுவதில்லை என்று முடிவெடுத்தார். அவர் 48 வயதில் அந்த நாடகத்தை எழுதியதாக கூறுகிறார்கள். அதிலே வருகிற அந்த பிராஸ்பரோ என்கிற பாத்திரமே அதை சூசகமாக சொல்வதைப் போல அவர் வடிவமைத்தார். தமிழை பொறுத்தவரை நான் ஏற்கனவே எல்லாம் எழுதிவிட்டேன், இனி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன். மற்றபடி எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டுதான் இருப்பார்கள். இதில் முதல் எழுத்தை எவ்வாறு தொடங்குவது என்பதுதான் பிரச்சனை. முதலில் ஒன்றை எழுதிவிட்டால் தொடர்ந்து நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே திரு சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாம் 3 செய்திகளை முக்கியமாக கொள்ள வேண்டும். எழுதுவதற்கான எரிபொருள் வாசிப்பதிலிருந்து கிடைக்கிறது. நாம் வாசித்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய ஆழ்மனத்தில் மொழியின் தெளிவுகளை பெறலாம். எப்படி ஒரு வாக்கியத்தை எழுதலாம், அதை எப்படி அலங்கரிக்கலாம், அதை எப்படி செப்பனிடலாம், அதை வாசகர்களுக்கு எப்படி சுவையானதாக மாற்றலாம் என்பதை வாசித்துக் கொண்டே இருப்பவர்கள் தான் கை கொள்ள முடியும். எந்த எழுத்தாளரும் நான் மற்ற எழுத்துக்களை எல்லாம் வாசிப்பதே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் மகத்தான எழுத்தாளர்கள் அனைவருமே நிறைய வாசித்துக் கொண்டார்கள், வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். அடுத்ததாவது முக்கியமானது, எந்த நிகழ்வையும் நம்மால் ஒரு அழகான சம்பவமாக மாற்ற முடியும். நம்முடைய அனுபவங்களை நாம் கூர்ந்து அவதானிக்கின்ற போதுதான் அது சுவையானதாக மாறுகிறது. ஒரு தொடர்வண்டி நிலையத்திலே பயணச்சீட்டுக்காக காத்திருக்கிற அனுபவத்தை கூட நம்மால் ஒரு சிறுகதையாக மாற்ற முடியும், அதை ஒரு கட்டுரையாக மாற்ற முடியும், அதை ஒரு கவிதையாக மாற்ற முடியும். உதாரணமாக ஜப்பானிலே ஜென் ஹைக்கூ என்கிற ஒன்று இருக்கிறது. அவர்கள் எதை பார்த்தாலும் அதிலே ஒரு சுவையை சேர்த்து 3 அடிகளில் கவிதையாக ஆக்கிவிடுவார்கள். நம்முடைய அனுபவங்களை நாம் அசை போடுவது மிகவும் அவசியம். அதனால்தான் வேர்ட்ஸ்வொர்த் கவிதையை பற்றி சொல்லுகிற போது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரிகலெக்டட் இன் அ ஸ்டேட் ஆஃப் டிரான்குலிட்டி என்று குறிப்பிட்டார். நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் ஏற்படுகிற போது உடனே எழுதுவதல்ல கவிதை. அந்த உணர்ச்சிகளை பிறகு சாவகாசமாக அசை போட்டு அதை எழுத்துகளிலே வடிக்கிற போது ஒரு கவிதையாக ஆகிறது என்று. அது மட்டுமல்ல, கவிதையை தாண்டி நீங்கள் ஒரு நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை பின்னால் அசை போட வேண்டும். அதை அசை போட்டு உள்வாங்கியதை எல்லாம் நம்முடைய ஆழ்மனத்திலிருந்து மேல்மனத்திற்கு கொண்டு வர வேண்டும். பிறகு அதை நீங்கள் சலித்து சலித்து சொற்களால் வடிக்க வேண்டும். அப்போதுதான் ஓர் எழுத்து உருவாகும். எனவே எல்லா அனுபவங்களையுமே நாம் சாலை பிடித்தால் அதை ஒரு அழகான கதையாகவோ கவிதையாகவோ கட்டுரையாகவோ ஆக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நாம் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களுமே சுவாரஸ்யமானவர்கள் தான். ஆனால் நாம் கவனிக்க மறந்து விடுகிறோம். ஒரு தொடர்வண்டி நிலையத்திலே பழம் விற்று கொண்டிருக்கிறாரே, அவரிடம் 100 கதைகள் இருக்கின்றன. நமக்கு பயணச்சீட்டு கொடுக்கிறாரே, அவரிடம் 100 கதைகள் இருக்கின்றன. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனிதர்களை படிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் மட்டும் கதைகளை எழுதுவதில்லை.
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜெயகாந்தன் முண்டாசு கட்டிக்கொண்டு திரையரங்குகளுக்கு சென்று இருப்பதிலேயே குறைவான கட்டணத்தில் விற்கப்படுகின்ற அந்த அனுமதி சீட்டை பெற்று அவர்களோடு அமர்ந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவதானித்ததை, அதை போலவே பல எழுத்தாளர்கள் சாமானியர்களோடு பயணம் செய்கிற போது அவர்களை உற்று கவனித்து அவர்களிடமிருந்து தங்களுடைய கதைகளுக்கான ருசுவை பெறுகிறார்கள் என்று. நீங்கள் விமானத்திலே சென்றால் ஒரு கதையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் நகர பேருந்திலே செல்லுங்கள். அந்த நகர பேருந்திலே செல்லுகிற போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நகர பேருந்து, எல்லோரும் அடித்து பிடித்து கொண்டு பயணம் செய்கிறார்கள். கொஞ்சம் அங்கே தள்ளி, இடமில்லை, என் காலை மிதிக்கிறாய் என்று சந்தடியோடு பயணம் நடக்கிறது. அப்படி நகர பேருந்திலே சந்தடிக்கு நடுவிலே மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது திடீரென அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த நிறைமாத கர்ப்பிணி ஒருவருக்கு வலி எடுத்து விடுகிறது. இதுவரை இருப்பிடத்துக்காக சண்டை, நிற்பதற்காக சண்டை, இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வேதனை என்றவுடன் வண்டியை நிறுத்துகிறார்கள். அவர்களாக சேர்ந்து ஒரு மறைப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு ஒதுக்குப்புறத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து செய்கிறார்கள். இப்போது பிரசவமாகிவிட்டது. அந்த பெண்மணியை ஒரு வாடகை ஊர்தியிலே வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் அந்த பேருந்திலே ஏறுகிறார்கள். மறுபடியும் சத்தம், காலை மிதிக்காதே, முன்னால் போ, என் இருக்கை, கொஞ்சம் தள்ளுங்கள் என்று ஒரே சண்டை. இது ஒரு சம்பவத்தை யாரோ நகர பேருந்திலே பார்த்திருக்கிறார்கள். இதை 60 பேர் பார்த்திருப்பார்கள், 70 பேர் பார்த்திருப்பார்கள். ஆனால் ஒருவர் தான் அதை கவிநயத்தோடு பார்த்திருக்கிறார். அந்த கவிநயத்தோடு பார்த்தவருக்குத்தான் அந்த கதை கிடைத்திருக்கிறது. அந்த கதையை ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் இங்கே மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு அது என் இதயத்திலே பதிந்திருக்கிறது. எனவே சாமானிய செய்திகளாக எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் நீங்கள் 5 நிமிடம் பேசி பார்த்தால் ஒரு அனுபவம் துளிர்க்கும். இவ்வளவு சிறந்த அனுபவமா என்று நாம் எண்ணிவோம். உதாரணமாக, ஒரு நபர், அவர் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நண்பர் செருப்பு தைத்து விட்டு ஓய்வு நேரத்தில் ஒரு பீடியை உறிஞ்சி எடுக்கிறார். இதை என்னுடைய நண்பர் பார்த்தார். அவரையே உற்று பார்த்ததும் அந்த தொழிலாளிக்கு திடீரென அச்சம் வந்து விடுகிறது. பீடியை தூக்கி எறிந்து விடுகிறார். யாரோ பார்க்கிறார்கள் நம்மை 5 நிமிடம் என்றால் உடனே பீடியை தூக்கி எறிந்து விடுகிறார். அந்த என்னுடைய நண்பர் மருத்துவராக பணியாற்றுபவர். அவர் சென்று அந்த பீடியை எடுத்து அவர் கையிலே கொடுத்து, நீங்கள் புகைங்கள், நான் உங்களை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்று. அவர் நடுங்கி, இல்லை இல்லை, நான் இனி புகைக்க போவதில்லை, புகைத்து விட்டேன் என்று. அவருக்கு ஏதாவது பணி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. தன்னுடைய காலணியை கொடுத்து, இதை கொஞ்சம் நீங்கள் மேல் பூச்சி பூசி தாருங்கள் என்றார். அவர் அதை செய்து கொடுத்தார் மிகுந்த அக்கறையோடு. உலகமே அந்த காலணிகளில் தான் உறைந்து கொண்டிருப்பதை போல அதை செய்து கொடுத்தார். உடனே அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வேலையே கொடுத்தார். 100 ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுத்தார். ஆனால் அந்த நபர் 5 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு 95 ரூபாயை, இதற்கு நேர்மை என்ற தலைப்பிட்டு ஒரு சம்பவத்தை அவர் எழுதினார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களிடமே ஒரு கதை இருக்கிறது. இங்கே சிவகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்கள் பள்ளியை பற்றி எழுதுங்களேன். உங்கள் பள்ளியை பற்றி நீங்கள் எழுதுவது என்பது வித்தியாசமான அனுபவங்கள். இந்த பள்ளியிலே கட்டடம் இருக்கிறது, வகுப்பு இருக்கிறது, சொல்லித் தருகிறார்கள், ஆசிரியர்கள் நன்றாக பாடம் நடத்துகிறார்கள் என்று எழுதினால் அது உங்களுடைய தமிழ் 2ஆம் தாளுக்கு எழுதப்படுகிற ஒரு கட்டுரையாக இருக்கும். அதை யாரும் படிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பள்ளியிலேயே பல மாணவர்கள் வித்தியாசமான சூழல்களில் இருந்து வருகிறார்கள். ஆசிரியர்கள் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியை நீங்கள் எழுதினால் அது கல்வியை பற்றிய விழிப்புணர்வு தருகிற ஒரு புத்தகமாக உலகமெங்கும் கொண்டாடப்படலாம். இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருப்பது, எல்லா அனுபவங்களுக்கும் நாம் தயாராக இருப்பது. எந்த தென்றல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மலர்வதற்கு ஒரு மொட்டு தயாராக இருப்பதை போல நம் மனத்தை நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும்.
எங்கிருந்து கருத்துகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் உள்ளத்தை விசாலமாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு கருத்து உள்ளே சென்று அமரும். எந்த நொடியிலும் ஒரு எழுத்தாளர் உருவாகலாம் என்பதற்கு எத்தனையோ பேர் சாட்சி. உதாரணமாக மலையாளத்தை தான் தன்னுடைய தாய்மொழியிலே அதில் தான் படித்தவர் சுந்தர ராமசாமி. அதற்கு பிறகு தமிழை கற்றுக்கொண்டு சில குறிப்புகள், ஒரு புளிய மரத்தின் கதை, நடுநிசி நாய்கள் போன்ற மகத்தான புத்தகங்களை அவர் எழுதினார். எனவே ஒரு மொழியை புதிதாக கற்றுக்கொண்டு எழுதுவதற்கு பலர் முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். நாம் வீரமாமுனிவரை பற்றி படிக்கிறோம். அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, ஆனால் அவர் தேம்பாவணியை எழுதினார். மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்டது அந்த தேம்பாவணி. தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலமெங்கும் இப்படி ஒரு அற்புதமான நூல் இருக்கிறது என்பதை அறிவித்தவர் ஜி.யு. போப். இவர்களெல்லாம் எழுத்தை தவமாக மேற்கொண்டவர்கள், நேசித்தவர்கள். எழுத்து என்பது உன்னதமான ஒன்று. ஏனென்றால் அதை வாசிக்கிறவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். அச்சிலே எது வந்து விட்டாலும் அது மெச்சத்தகுந்தது என்கிற மனப்பான்மையோடு மக்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் எழுத்திற்கு என்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சிலர் சொன்னாலும், எழுத்து என்பது உன்னதமான நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எழுதப்பட வேண்டும். பல எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையின் காரணமாக எழுதத் தொடங்கினார்கள். ஜான் பன்யனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த ரட்சண்ய யாத்திரிகம் என்பது உலக புகழ்பெற்ற நூல். அந்த நூலை அவர் சிறையிலே இருந்து எழுதினார். அற்புதமான நூல். அதை போல ஹென்றி சிட்னி போர்ட்டர் என்பவர், அவர் ஒரு வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் டெல்லர் என்கிற பதவியிலே இருந்தார். சில பண பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக கணக்கு வழக்குகளில் சரியில்லை என்பதால் வங்கியில் இருந்து நிறுத்தப்பட்டார். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையில் 5 ஆண்டு தண்டனைகள் விதித்தார்கள். சிறைச்சாலையிலே இருக்கிற போதுதான் அவர் எழுதத் தொடங்கினார். ஓ ஹென்றி என்கிற பெயரில் அவர் எழுதினார். அற்புதமான சிறுகதைகளை அவர் எழுதினார். அந்த சிறுகதைகள் மகத்தானது என்று பாராட்டப்பட்டன. யார் எழுதுகிறார்கள் என்பது தெரியாது. ஓ ஹென்றி என்று 3 ஆண்டுகளிலே நன்னடத்தையின் காரணமாக அவர் வெளியே வந்தார். உலகமே அவரை கொண்டாடியது. நமக்கு சில சம்பவங்கள் அதிர்ச்சி தரத்தக்க கூடியதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம், ஒரு பெருமிதம் ஏற்படலாம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை, ஏமாற்றத்தை, வேதனையை, துயரத்தை, துன்பத்தை, கருணையை, மற்ற மனித உயிர்களின் மீது உள்ள அந்த அன்பை நீங்கள் பதிவு செய்தால் அது ஓர் அற்புதமான எழுத்தாக பரிணாம வளர்ச்சி பெறலாம். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மூன்றாவதாக பயணம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இது சண்முகம் அவர்கள் சொன்னார்கள். பயணம் செய்வது என்று சொன்னால் எப்படிப்பட்ட பயணம்? அவர் சொன்னது வெளியே செல்கிற ஒரு பயணம். நான் சொல்வது உள்ளே செல்கிற பயணத்தையும் சேர்த்து. வெளியே செல்கிற பயணம் என்பது எல்லோருக்கும் வாய்க்கிறது. தினசரி ஒரு விமானத்திலே பறந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் எழுதுவதில்லை. அவர்கள் கணக்கு பார்க்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு புத்தகம் பிடிக்கும். அது செக் புத்தகம், எழுதப்படுகிற புத்தகம் அல்ல. ஆனால் நான் சொல்வது, உங்களுக்குள் பயணம் செய்யுங்கள். ஓர் அனுபவம் உங்களுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? என்றாவது ஒரு நாள் நமக்கு ஏற்படுகிற கோபத்தை நீங்கள் உற்று கவனித்திருக்கிறீர்களா? நமக்கு ஏற்படுகிற ஆதங்கத்தை உற்று கவனித்திருக்கிறீர்களா? கவனிக்க தொடங்குங்கள். நீங்கள் கோபத்தை கவனிக்க தொடங்கினால் அந்த கோபம் மெருகேறி நியாயமான கோபமாக இருக்கும். கோபப்படுவதில் தவறில்லை, ஆனால் நியாயமான கோபமாக இருக்க வேண்டும். அதைத்தான் பாரதியார் ரௌத்ரம் பழகு என்று குறிப்பிட்டார். நான் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே எழுதுவதற்கு முயற்சி செய்தேன். நான் 7வது படிக்கிற போது ஒரு கவிதை எழுதினேன். ஏடெடுத்து எழுதுகிறேன் ஏனென்றால் என்னை நாடெடுத்து நல்குமென அல்ல என்று எழுதினேன். ஆனால் அதை ஊக்குவிப்பவர்களோ பதிப்பிப்பவர்களோ யாரும் இல்லை. பல கவிதைகளை எழுதி நண்பர்களிடம் வாசித்து காட்டுவேன். நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதோடு அது முடிந்துவிடும். அதற்கு பிறகு நான் என்னுடைய கல்லூரிக்கு வந்த பிறகுதான் என்னுடைய எழுத்துக்களை தொடர முடிந்தது. அப்போதும் ஒரு நூலை என்னால் வெளியிட முடியவில்லை. நீங்கள் பள்ளியிலேயே படிக்கிற போது
ஒரு பட்டறையும் நடத்தி நீங்கள் எழுதுவதையெல்லாம் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பதிப்பாளர்களையும் உருவாக்கி ஒரு பயிற்சியும் தருகிறார்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எழுதுகிற போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில அம்சங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய சில நூல்கள் இருக்கின்றன. உதாரணமாக தமிழிலே நீங்கள் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் திருக்குறளை வாசியுங்கள், சங்க இலக்கியங்களின் சாரத்தை வாசியுங்கள். நீங்கள் இலக்கணத்தை மீறுவதில் தவறில்லை, ஆனால் இலக்கணத்தை தெரிந்து கொண்டு மீறுங்கள். எதை மீறுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும். இலக்கணம் தெரிந்தவர்கள் தான் முதலில் புது கவிதைகளை எழுதினார்கள். ஷேக்ஸ்பியருக்கு இலக்கணம் தெரியாததால் அவர் அந்த ஃப்ரீ வெர்ஸ் என்பதை எழுதாமல் இல்லை. அவருக்கு இலக்கணம் தெரியும், ஆனால் எளிய மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எழுதினார். எனவே நேரம் கிடைக்கிற போது நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களை படியுங்கள். இரண்டாவதாக நீங்கள் படிக்கிற போது அதை ரசித்து படியுங்கள். அவற்றில் எவ்வாறு ஊமையை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஊமேயத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எத்தகைய அழகான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். உதாரணமாக நம்முடைய புறநானூற்றிலே பசிப்பிணி மருத்துவன் என்கின்ற ஒரு பதம் வருகிறது. எத்தனை அற்புதமான பதம் அது! அப்படி அருமையான பதத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். அறவிலை வணிகன் அல்ல என்கிற ஒரு பதம் புறநானூற்றிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேர்த்தியான பதம் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட பதங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அகலமாகவும் ஆழமாகவும் வாசிக்க வேண்டும். சிலர் அகலமாக வாசிப்பார்கள், ஆழமாக வாசிப்பதில்லை. வாசிக்கிற போது தயவு செய்து பக்கத்திலேயே ஒரு நோட்டை வைத்துக் கொண்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான சொற்றொடர்கள் வருகிற போது அவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியம். லியோனார்டோ டா வின்சி ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அவர் சந்தைக்கு செல்லுகிற போது கூட ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை வைத்திருப்பார். அவருடைய காலத்திலே காகிதம் கிடைப்பது மிகவும் சிரமம், மிகவும் அரிதான பொருள். ஏன் 19ஆம் நூற்றாண்டிலேயே பள்ளி மாணவர்களுக்கு ஒரே ஒரு நோட்டு தான் வழங்கப்படும். அந்த நோட்டில் தான் அவர்கள் அறிவியலையும் எழுத வேண்டும், சரித்திரத்தையும் எழுத வேண்டும், பூகோளத்தையும் எழுத வேண்டும், தமிழையும் எழுத வேண்டும், ஆங்கிலத்தையும் எழுத வேண்டும், கணிதத்தையும் போட வேண்டும். அப்படி அரிதாக இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை தன்னில் பையில் வைத்துக் கொள்வார். சந்தையில் பார்க்கிற அனைத்தையும் அவர் குறித்துக் கொள்வார். எந்த எழுத்தாளனாக ஆக விரும்புகிறவர்களும் கையிலே ஒரு நோட்டு புத்தகத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு நோட்டு புத்தகத்தோடு செல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அதை எழுத முடியும். கடிவரைக்கு செல்லும் போது தவிர. ஏனென்றால் அங்கே கடிவரையிலேயே காகிதம் இருக்கிறது. எனவே நீங்கள் மற்ற எல்லா இடங்களுக்கு செல்லுகிற போதும் ஒரு நோட்டு புத்தகத்துடன் சென்று பார்க்கிற அனைத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். அதிசயத்தக்க நிகழ்வுகளை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். அவை எழுத்தாளர் ஆவதற்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது, இலக்கணத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தனியாக இலக்கணம் பயில வேண்டியதில்லை. வாசிக்க வாசிக்க உங்கள் ஆழ்மனத்தில் அந்த இலக்கணம் பதிந்துவிடும். நிறைய பேர் தவறாக எழுதுகிறார்கள். பல நேரங்களில் எங்கெல்லாம் ஒற்று மிக வேண்டுமோ அந்த ஒற்றை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். வல்லினரா வர வேண்டிய இடத்தில் இடையினராவை போடுகிறார்கள். இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு எழுதுவது மிகவும் அவசியம். வாழ்த்துகள் என்பதில் இக்கு வராது, ஆனால் இவர்கள் இக்கு போட்டுத்தான் எழுதுகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கவனித்து எழுதுகிற போது செம்மையாக எழுதுவதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வது அவசியம். அடுத்தது முக்கியமானது, நேரம் கிடைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேம்பட்ட இலக்கியங்களை வாசிக்க தொடங்குங்கள். அது உங்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்கள். உதாரணமாக ஒரு கதையிலே ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரத்தை போலவே ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாத்திரத்தை படியுங்கள். இந்த பாத்திரம் இன்னும் மேன்மையானதே, இதை வைத்து நாம் எழுதக்கூடாதா என்று நாம் சிந்திக்கலாம். உதாரணமாக வழித்துணை என்கிற ஒரு அற்புதமான கதையை கார்கி எழுதியிருக்கிறார். ஒருவர் கப்பலிலே செல்லுகிற போது ஓர் இளைஞனுக்கு உணவு கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, ஆறுதல் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, மற்றவரிடமிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவனை வளர்க்கிறார்.
ஆனால் அவன் தன் சொந்த ஊரிலே இறங்கி இவரை கண்டுகொள்ளாமல் இங்கே இருங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். வரவே இல்லை. இவர் காத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் வழித்துணை என்கிற அந்த கார்கியினுடைய அற்புதமான கதை. இந்த கதையை போல எத்தனை வழித்துணைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அதையே நாம் எழுதக்கூடாது? இந்திரா பார்த்தசாரதி அவ்வாறு எழுதியிருப்பார். நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். நான் அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக நாம் இவ்வாறு வழித்துணையை போல சந்தித்த மனிதர்களை பற்றியும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை கதையாக நீங்கள் செய்தால்தான் தழுவல், கட்டுரையாக செய்தால் அது மேன்மை இருக்கிற ஒரு படைப்பாக மாறும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படிப்பதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவது. பயணம் செய்வது என்பது உங்களுக்குள் பயணம் செய்வது முக்கியம், வெளியே பயணம் செய்வது முக்கியம். பயணம் என்றால் நீங்கள் அதற்காக நியூசிலாந்து செல்ல வேண்டும், சுவிட்சர்லாந்து செல்ல வேண்டும், அமெரிக்கா செல்ல வேண்டும் என்கிற பொருள் அல்ல. நீங்கள் உங்கள் சந்தை, உங்கள் ஊர் சந்தையிலே சென்று அமர்ந்தால், ஒரு மணி நேரம் அமர்ந்தால், அந்த கோழியை எப்படி அவர்கள் விற்கிறார்கள் என்பதை பார்த்தால் ஒரு கதை கிடைக்கும். அந்த மாட்டை எப்படி அவர்கள் தரகு பேசுகிறார்கள் என்பதை பார்த்தால் ஒரு கதை கிடைக்கும். நம் ஊரிலேயே பார்க்க வேண்டியவை பல இருக்கின்றன. நாம் என்றாவது ஒரு நாள் முழுமையாக செலவிட்டு சென்னையிலே இருக்கிற அருங்காட்சியகத்தை பார்த்திருக்கிறோமா? சென்னையிலே இருக்கிற அற்புதமான இடங்களை நாம் பார்த்திருக்கிறோமா? ஓவியர்களுக்காக ஒரு கிராமம் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோமா? அல்லது நாம் மாமல்லபுரத்திலே சிற்பங்களை பார்த்தாலும் ஒரு சுற்றுலா பயணியாக பார்க்கிறோமே தவிர ஒரு தொல்பொருள் ஆய்வாளரை போன்ற ஆர்வத்துடன் பார்க்கிறோமா? ஏன் அந்த சிற்பத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு புனைவை நாம் மேற்கொள்ள முடியாதா? அந்த சிற்பங்களை பார்த்துத்தானே சிவகாமியின் சபதம் என்கின்ற மாபெரும் நாவல் உருவானது என்பதை நினைத்து பாருங்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் வெளியே பயணம் செய்வது என்பது உங்கள் ஊரிலேயே இருக்கிற பலவற்றை சம்பவங்களாக தொகுக்க முடியும். பிறகு படிப்படியாக வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று அவற்றிலிருந்து கதைகளை, கட்டுரைகளை, கவிதைகளை உருவாக்க முடியும். அங்கே போய் இருக்கிற இடத்தை பார்த்துவிட்டு அதை வர்ணிப்பது அல்ல, அதை தாண்டி அங்கே மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். நான் பார்த்தவரை வெளிநாடுகளுக்கு சென்று நாம் எவற்றை உற்று நோக்க வேண்டும் என்பதை பல சம்பவங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அவை வெறும் இடங்கள் அல்ல, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டை எப்படி நம் எழுத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருவது என்பதுதான் மிகவும் முக்கியம். நான் கல்கத்தாவிற்கு சென்றேன். கல்கத்தாவிலே நான் பல கட்டடங்களை பார்த்தேன். சாந்திநிகேதனுக்கு சென்ற போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அற்புதமான அனுபவமாக இருந்தது. இன்னும் அதை நான் எழுதவில்லை, எனக்குள்ளேயே அது ஊறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை நான் சாந்திநிகேதன் சென்று என்னுடைய அனுபவத்தை புதுப்பித்தால் தான் நான் எழுத முடியும். தாகூர் இந்த இடத்தில் தான் நடந்து போனார், இந்த இடத்தில் தான் மகாத்மா காந்தி மாணவர்களை சந்தித்தார், இந்த இடத்தில் தான் மகாத்மா காந்தியும் தாகூரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு இடங்களை காண்பித்துக் கொண்டே போகிற போது எனக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. நான் பெரிய கட்டடங்களை பார்த்து பிரமிக்கவில்லை, ஆனால் அந்த சாந்திநிகேதனை பார்த்து பிரமித்தேன். அதை காட்டிலும் அதிகமாக நான் பிரமித்தது, ஒரு கடையிலே சென்று நான் குடிப்பதற்கு நீர் கேட்டேன். அப்போது குப்பிகளால் அடைக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்காத காலம். அவர் எனக்கு வெறுமனே தண்ணீர் கொடுக்கவில்லை, ஒரு இனிப்போடு கொடுத்தார். சொன்னார், நான் இனிப்பு வேண்டாமே என்றேன். தண்ணீர் கேட்பவர்களுக்கு இனிப்போடு தண்ணீர் கொடுப்பதுதான் வங்காளத்தின் மரியாதை என்று அவர் சொன்னார். அதுதான் என்னை கவர்ந்தது. இப்படி ஒவ்வொரு ஊரிலுமே ஒரு பண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கு என்று தனித்தன்மை இருக்கிறது. ஒரு கிராமத்திற்கு சென்றால் அந்த கிராமம் எப்படி ஒரு தோப்பை பாதுகாக்கிறது, யாரும் மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறார்கள். ஒரு கிராமத்திற்கு சென்றால் அங்கே வௌவாலை யாருமே துன்புறுத்தக்கூடாது என்று பாதுகாக்கிறார்கள். நான் என்னுடைய குடிமைப்பணி தேர்வுக்காக பயிற்சிக்காக சென்றிருந்த போது அங்கே சிந்தூர் என்கிற கிராமத்தில் நர்மதை நதி ஓடுகிற இடத்தில் ஓரிடத்தில் மீன்களை எனக்கு காட்டினார்கள். அந்த மீன்களுக்கு நாங்கள் பொறி போட்டோம். அந்த மீன்கள் தண்ணீருக்கு மேலாக வந்து கையில் இருந்து அவற்றை பெற்று மறுபடியும் தண்ணீருக்கு சென்றன. சிவந்த நிறத்தில் இருந்தன, குழந்தைகளை போல இருந்தன. அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் யாருமே மீன் பிடிக்க மாட்டார்கள், அதனால் தான் மனிதர்களை இந்த மீன்கள் நம்பின என்று. அவ்வளவு அற்புதமான தகவலை நாங்கள் சந்திக்க முடிஞ்சது. எனவே நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், இனிமேல் நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
மாணவ எழுத்தாளர் என்பது இன்னும் மாபெரும் கௌரவம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். எனவே பார்க்கிற அனைத்தையுமே நீங்கள் ஒரு எழுத்தாளரின் பார்வையிலிருந்து பாருங்கள். இந்த அனுபவத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி உள்வாங்குவது, எப்படி அசை போடுவது, எப்படி மறுபடியும் சிந்தித்து வெளிக்கொண்டு வருவது, தடைகளை எல்லாம் தின்று அந்த தடைகளை எல்லாம் பட்டாக மாற்றுகிறது பட்டுப்பூச்சி. தடைகளை எல்லாம் தின்று அதை பாலாக மாற்றுகிறது பசு. ஆனால் பாலை குடிப்பது இல்லை பாம்பு. நாம் சொல்லுகிறோம் பாலை குடிப்பது விஞ்ஞான ரீதியாக தவறு, பாலை குடித்து விஷத்தை கக்குகிறது பாம்பு என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதை போல நல்லவற்றை மானுடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் எழுத தொடங்கினால் அது மேம்பாடு அடையும். எழுதுவதையெல்லாம் உடனே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதை மீண்டும் மீண்டும் சலித்து சலித்து மெருகேற்றுங்கள். உடனே மெருகேற்றாதீர்கள். 10 நாட்கள் கழித்து படித்து பாருங்கள். 10 நாட்களில் இன்னும் நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். அப்படி 10 நாட்கள் கழித்து பார்க்கிற போது இன்னும் இதை செம்மையாக்கலாம். ஒரு சொல் கூட அனாவசியமாக ஓர் எழுத்திலே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆஸ்கார் வைல்ட் நண்பர் ஒருவருடைய வீட்டிலே தங்கியிருந்தார். அவர் தன்னுடைய படைப்பு ஒன்றை திருத்துவதற்காகத்தான் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தார். காலையில் உணவு அருந்திவிட்டு மாடிக்கு சென்றவர் மதிய உணவு வரை வரவில்லை. கீழே இறங்கி வந்தார். அப்போது அந்த இல்லத்தினர் கேட்டார்கள், திருத்தி விட்டீர்களா? இல்லை, ஒரே ஒரு மாற்றம் செய்தேன். என்ன மாற்றம்? ஒரு கார்புள்ளியை போட்டேன். கார்புள்ளியை போடுவதற்கு காலையில் இருந்து மதியம் வரை அவர் செலவு செய்திருக்கிறார். பிறகு இரவு வந்தார். என்ன ஆயிற்று? திருத்தி விட்டீர்களா? அந்த கார்புள்ளி தேவையில்லை என்பதால் எடுத்து விட்டேன். இதுதான் நான் செய்த மாற்றம் என்று. ஒவ்வொரு சொல்லையும் இன்னும் நேர்த்தியாக எப்படி ஆக்குவது? தேவதச்சன் செய்த சிற்பத்தில் எதுவும் அனாவசியமான பாகம் இருக்கக்கூடாது என்பதை போல நம்முடைய எழுத்திலும் எதுவும் பல்லை துருத்தி கொண்டு இருக்கக்கூடாது. எனவே தேவையற்ற சொற்களை எடுத்துவிட்டு எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு சிறந்தது. திருக்குறளை ஏன் நாம் போற்றுகிறோம் என்றால் அதில் ஒரே ஒரு சொல்லை கூட நீக்க முடியாது. ஒருவர் நான் திருக்குறளை 4 சொற்களில் சுருக்கிவிட்டேன் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். அதில் குழலினிது மக்கள் சொல் கேளாதவர் என்று எழுதியிருந்தார். நான் அதை பார்த்து விட்டு சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், தம் மக்கள் என்பதுதான் இதிலே முக்கியம். எல்லா குழந்தைகளுடைய குழலுக்கும் யாழுக்கும் ஊமையாக ஆக முடியாது. தன்னுடைய குழந்தைகள் பேசுவதுதான், பிதற்றுவது கூட பெருஞ்சொல்லாக இருக்கும். அவர்கள் அழுவது கூட அர்த்தமாக இருக்கும். அவர்கள் சிரிப்பது கூட சங்கீதமாக இருக்கும். அவர்கள் முனகுவது கூட இசையாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். எனவே ஒரு சொல்லை கூட நீக்க முடியாத அளவிற்கு செறிவாக எழுதுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வரலாற்றிலே எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறாங்க. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்கிற அற்புதமான எழுத்தாளர், நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய தலைவனும் கடலும் என்கின்ற அந்த புத்தகத்தை அவர் 100 முறைக்கு மேல் திருத்தி திருத்தி செப்பனிட்டார் என்று படித்தேன். அது சின்ன புத்தகம், 80 பக்கங்கள் தான் வரக்கூடிய புத்தகம். அதை அத்தனை முறை அவர் செப்பனிட்டதால் தான் அதுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. டால்ஸ்டாயினுடைய போரும் சமாதானமும் என்கிற அந்த புத்தகம் மிகப்பெரிய புத்தகம், 3 தொகுப்புகளாக வந்தன. அந்த புத்தகத்தை அவர் இறந்த பிறகு அவருடைய மேசையை திறந்து பார்த்தால் 6 முறை அவர் திருத்திய அந்த சுவடிகள் கிடைத்தன. அப்படி அவ்வளவு பெரிய புத்தகத்தையே அவர் 6 முறை திருத்தி இருக்கிறார் என்றால் நாம் எழுதுவதை எப்படி நாம் செப்பனிடுவது என்பது மிகவும் முக்கியம். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எழுதியது அனைத்தையுமே புத்தகமாக போட வேண்டும் என்பதில்லை. எவ்வளவு நிராகரிக்க முடியுமோ அவ்வளவு நிராகரியுங்கள். இன்னும் சொல்ல போனால் சில எழுத்தாளர்கள் வாழுகிற காலத்தில் இதை பதிப்பிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு செத்து போனார்கள். பிரான்ஸ் காஃப்கா இதை பதிப்பிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு செத்து போனார். எமிலி அப்படித்தான் செத்து போனார். ஆனால் அதற்கு பிறகு அவற்றை படித்தவர்கள் அற்புதமாக இவை இருக்கின்றனவே என்று விசாரணை என்கின்ற அந்த நாவலை வெளியிட்ட போது உலகமே கொண்டாடியது. நம்முடைய எழுத்துக்கள் தரமானவையா இல்லையா என்பதை நண்பர்களிடமும் மற்றவர்களிடமும் ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்களிடமும் கொடுத்து அதை ஒரு முறை சரி செய்வதில்
தவறில்லை. தமிழ்நாட்டில் அப்படி சரி செய்யும் பழக்கம் பெரிதாக காணப்படுவதில்லை. ஆனால் மேல்நாடுகளில் அவர்கள் எழுதிய எழுத்துக்களை தொகுத்து சரி செய்து கொடுப்பதற்கே விற்பனர்கள் இருக்கிறார்கள். T.S. எலியட் தரிசு நலம் என்கிற ஒரு நூலை எழுதினார். 80-90 பக்கம் உள்ள ஒரு கவிதையாக அதை எழுதினார். மிகவும் அற்புதமாக எழுதப்பட்ட கவிதை அது. ஆனால் அது நீளமாக இருக்கிறது என்று அதை கத்தரித்து 19 பக்கத்திற்கு சுருக்கினார் எஸ்ரா பவுண்ட் என்பவர். அது நோபல் பரிசு பெற்றது. அந்த 19 பக்கமாக சுருக்கியதால் தான் அதுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் எழுதியவையெல்லாம் சரி என்கிற எண்ணத்தோடு தான் எழுதுவோம். நமக்கு எல்லாம் தேவை என்பது போலத்தான் தோன்றும். நம் முகத்தில் இருக்கிற அழுக்கை நாமே உணர முடியாது, மற்றவர்கள் தான் நமக்கு உணர்த்த வேண்டும். ஒருவேளை நாம் கண்ணாடி வைத்தால் திருத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் கண்ணாடியாக இருப்பது மற்றவர்களும் அனுபவம் பெற்றவர்களும் தான் என்பதை உணர வேண்டும். நான் படித்திருக்கிறேன். தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பிறகு பல அறிஞர்களிடம் படித்து காண்பித்தார். அவர்கள் 4 இடத்தில் உதைக்கிறது என்று மாற்றச் சொன்னார்கள், மாற்றிவிட்டார். பிறகு அவர் W. ஏட்ஸிடம் அதை படித்து காண்பித்தார். ஏட்ஸ் சொன்னார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, 4 இடத்தில் உதைக்கிறது என்றார். எந்த 4 இடம் என்றால், இந்த 4 இடங்களில் அவர் திருத்தம் எதை செய்திருந்தாரோ அவைதான் அந்த 4 இடங்கள். அப்போது தாகூர், நான் இந்த சொல்லை போட்டேன் என்று அவர் சொன்னார். அந்த சொல் தான் இதற்கு பொருத்தமானது. சில நேரங்களில் கவிஞர்கள் உபயோகப்படுத்துவதில் சில தவறுகள் இருந்தாலும் கவிதைக்கு அது ஒத்து போய்விடும் என்பதனால் தான் அதை வலு அமைதி என்கிற இலக்கணத்தின் கீழ் தமிழ் அடக்குகிறது. சில இடங்களில் இலக்கணம் ஒத்து வரவில்லை என்றால் அளவடை என்று சொல்லி அதை சரி செய்கிறது. எனவே பொருள் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கூறுவதெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதுகிறீர்கள், படிக்கிறீர்கள் என்பதால் உங்களுடைய பாடம் எந்த விதத்திலும் குறைபாடு அடையாமல் பார்த்துக் கொள்ளுகிறீர்கள். உலகத்தில் இருப்பவர்கள் எதையாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை புத்தக புழுக்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மனவியல் அறிஞர் ஒருவரிடம் ஒருவர் போய், நான் என் கணவர் புத்தகங்கள் எப்போதும் வாசித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த மனையியல் வல்லுநர் கேட்டார், உங்கள் கணவர் புத்தக புழுவா என்று. அவர் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழு என்று சொன்னார். நாம் புத்தகங்களை, பாட புத்தகங்களை வாசிப்பதை விட்டுவிட்டு இவற்றை செய்கிறோமோ என்கிற எண்ணம் உங்கள் ஆசிரியருக்கோ பெற்றோருக்கோ வந்துவிடக்கூடாது. எனவே எப்போதும் அதிலே சிறந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் சின்ன வயதிலிருந்து வாசிப்பை ஒரு நெறியாக மேற்கொண்டு வருகிறேன். தினமும் ஏதாவது ஒன்றை நான் படித்து விடுவேன். அப்போதெல்லாம் சித்திர கதைகள் கிடைக்கும், சின்ன சின்ன கதை புத்தகங்கள் கிடைக்கும். கிடைக்கிற கதைகளை எல்லாம் படிப்போம். வனவிலங்கு வார விழா பேச்சு போட்டியில் விலங்குகளை பற்றிய புத்தகங்களை கொடுப்பார்கள், படிப்போம். அந்த காலத்தில் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் எங்களுக்கு அளிக்கப்பட்டனவோ, நாட்டு குடைத்த நல்லவர் புத்தகங்களை எங்களுக்கு தருவார்கள். அவற்றையெல்லாம் படிப்போம். ஏனென்றால் அப்போது புத்தகம் கிடைப்பது மிகவும் அரிது. கிடைத்த புத்தகத்திலே எல்லாம் நாங்கள் வாசித்துக் கொண்டே இருப்போம். அவ்வாறு வாசித்தது என்னுடைய மொழி பாடத்தில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவியது. நீங்கள் மற்றவற்றை வாசிப்பது உங்கள் பாட புத்தகத்திலும் உங்களுடைய கிரகிக்கின்ற கூர்மையை அதிகப்படுத்தும் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் படிப்பது உங்களுக்கு பலனுள்ளதாக தான் இருக்கும் என்பதை நான் உணர்த்துகிறேன். இதை மனத்தில் வைத்துக் கொண்டு கூடுதலாக 2 மணி நேரம் இதை போன்றவற்றிற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏற்கனவே இருக்கிறவற்றில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே பாடத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை எழுதுவதற்காகவும் வேறு சிலவற்றை படிப்பதற்காகவும் நீங்கள் பயன்படுத்தினால் அது விதை நெல்லை எடுத்து சமைப்பதை போல ஆகிவிடும் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் சின்ன சின்னதாக தொடங்குங்கள். எல்லா குழந்தைகளும் முதலில் தவழ்ந்து விட்டுத்தான் பிறகு ஓடுகின்றன. ஒலிம்பிக்கிலே பரிசு பெறுபவர்கள் கூட தொடக்கத்திலேயே ஓடி விடுவதில்லை. அவர்கள் முதலில் தவழ்கிறார்கள், பிறகு நிற்கிறார்கள், பிறகு தடுமாறி தடுமாறி நடக்கிறார்கள், பின்பு நன்றாக நடக்கிறார்கள், பிறகு ஓடுகிறார்கள். ஓடுவது என்பது ஒழுங்காக முன்னால் விழுவது, அதைத்தான் இயற்பியல் சொல்கிறது.
நடப்பது என்பது முறையாக நோண்டுவது என்றுதான் இயற்பியல் சொல்கிறது. எனவே முறையாக எழுதுவதற்கு, நீங்கள் பயணம் செய்வதற்கு முதலில் எதையாவது எழுதுங்கள். சிறிதாக எழுதுங்கள், சின்ன சின்ன கதைகளாக எழுதுங்கள், சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதுங்கள், சின்ன சின்ன அனுபவங்களாக எழுதுங்கள். 30 அனுபவங்களை தொகுத்தால் 30 முத்துக்கள் என்று நீங்கள் தொகுத்து விடலாம். நீங்கள் உங்கள் பார்வையில் பாருங்கள், எங்கள் பார்வையில் பார்க்காதீர்கள். வயது வந்தவர்கள் பார்வையில் எழுத முயற்சி செய்யாதீர்கள். குழந்தைகள் உலகம் அற்புதமானது. அவை பட்டாம்பூச்சியை பார்க்கிற போது அழகுடன் பார்க்கின்றன. நாங்கள் பார்க்கிற போது அதை எந்த தாவரத்தில் போய் முட்டையிடுகிறதோ என்று நாங்கள் பார்க்கிறோம். பள்ளியை பார்க்கிற போது நீங்கள் அதை சின்ன முதலையாக பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அந்த பள்ளியை பார்க்கிற போது இந்த பள்ளி சாம்பாரிலே விழுந்தால் என்ன ஆவது என்று பார்க்கிறோம். நீங்கள் பாத்திரங்களை எல்லாம் துலக்கி வைப்பதை அவை முகம் கழுவுகின்றன என்று பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் சுத்தப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் வாசலை பெருக்குவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்றால் அதை யாரோ தூரிகை கொண்டு துளாவுவதைப் போல பார்க்கிறீர்கள். நாங்கள் குப்பையை அகற்றுவதைப் போல பார்க்கிறோம். உங்கள் உலகம் அழகானது, எங்கள் உலகம் ஏனோ மாசுபட்டு விட்டது. உங்கள் உலகத்தை நீங்கள் அழகாகவே வைத்திருங்கள். உங்கள் பார்வையில் எழுதுங்கள். உங்கள் பார்வையில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் தான் எங்களுக்கு தேவை. உங்கள் பார்வையில் எழுதப்படுகிற நூல்கள் தான் எங்களுக்கு தேவை. அதனால் உங்கள் அனுபவங்களை நீங்கள் எழுதுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து மனிதர்களை உற்று கவனியுங்கள். அவற்றின் மூலம் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக மானுட மனங்களில் மருதாணி தடவுங்கள். நன்றி, வணக்கம்.